வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிசி கமல் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம 10th ஸ்டாண்டர்டுடைய ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க புக் எக்ஸசைஸ் தான் பார்க்குறோம். இது வரைக்கும் பேஜ் நம்பர் 6 வரைக்கும் நம்ம 2 கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது புக் எக்ஸசைஸோட பேஜ் நம்பர் 7லேருந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் 7ல் டி அந்த கொஸ்டினுடைய இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து புக் கையில் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கும் ஸோ இதில் மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இருக்காது. ஸோ என்ன ஆன்சர்ஸுங்கிறது பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் சேஞ்ச் த ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் ஆஸ் டைரக்டட். சரிங்களா? இதில் வந்து அண்டர்லைன்டு வேர்டு எதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். இந்த ஸ்க்ரீமிங்கிற வேர்டு தான் அண்டர்லைன் வேர்டு. இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்டை வந்து நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, அட்ஜெக்டிவாக மாற்ற சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து அட்ஜெக்டிவாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீமிங்கிற வேர்டே ஒரு அட்ஜெக்டிவ் தான். இதை வச்சு இந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீமிங் எடுத்து ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி ஆஃபர்டு ஹிம் ஃபுட்டு அப்படி மாற்றிக்கலாம். சரிங்களா? ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி ஆஃபர்டு ஹிம் ஃபுட்டு. சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். த யங் சீகல்ங்கிறது கேவ் அவுட் அ லவுட் கால். த யங் சீகல் கேவ் அவுட் அ லவுட் கால். இதில் வந்து நம்ம அட்வர்பாக மாற்றணும். இதில் எது வந்து எந்த லைன் வந்து அண்டர்லைன்டு வேர்டு அப்படின்னா, இந்த லவுட் அப்படிங்கிற வேர்டு தான் அண்டர்லைன் வேர்டு. இந்த லவுடுங்கிற வேர்டு வந்து அண்டர்லைன் வேர்டு. இந்த சென்டென்ஸை இந்த வேர்டை வச்சு நம்ம ஒரு அட்வர்பாக மாற்றணும். ஸோ என்னென்னா, அட்வர்புங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இந்த வேர்ப் என்னது? லவுட். ஸோ கால்ட் அவுட் லவுட்லி. சரிங்களா? லவுட்லிங்கிறது என்னது? ஒரு அட்வர்ப். எல்ஒயில் முடிஞ்சாலே என்னது? அட்வர்ப். சரிங்களா? ஐஎன்ஜியில் முடிஞ்சால் அட்ஜெக்டிவ், எல்ஒயில் முடிஞ்சதுன்னா அது வந்து அட்வர்ப். சரிங்களா? அப்போது த யங் சீகல் கால்ட் அவுட் லவுட்லி. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். த பேர்ட் கேக்கிள்டு அம்யூஸ்ட்லி வைல் ஃப்ளையிங். அப்போ எல்ஓயில் வந்திருக்கு. அப்போ இது என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு அட்வர்ப் வேர்டு தான். ஸோ இதையும் வந்து சேஞ்ச் ஆஃப் சென்டென்சஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ த பேர்ட் கேக்கிள்டு இன் அம்யூஸ்மெண்ட் வைல் ஃப்ளையிங். த பேர்ட் கேக்கிள்டு அம்யூஸ்மெண்ட் வைல் ஃப்ளையிங். சரிங்களா? இதுதான் அந்த சேஞ்ச் ஆஃப் சென்டென்சஸோட ஆன்சர். சரிங்களா? புக் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சென்டென்சஸ் ஃபார்ம் வந்து சேஞ்ச் பண்ணதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, த டெப்த் ஆஃப் த சீ ஃப்ரம் த லிட்ஸ் ஸ்கேர்டு தி சீகல் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேர்ட் வந்து அண்டர்லைன் வேர்ட் வந்து த டெப்த்துங்கிற வேர்ட் தான். ஸோ இது எப்படி அட்ஜெக்டிவாக மாத்திரம் அப்படின்னா, த டீப் சி. டெப்த் ஆஃப் த சீங்கிறத டீப் சி. ஃப்ரம் தி லிட்ஸ் ஸ்கேர்டு த சீகல். சரிங்களா? அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் was a proud moment for the seagulls family. இதை வந்து எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு வேர்பாக மாற்ற சொல்கிறாங்க. இதில் அண்டர்லைன் வேர்டு என்னென்னா ஃப்ளைட். சரிங்களா? த பேர்ட் ஃப்ளூ சக்ஸஸ்ஃபுல்லி and it was a proud moment for the seagulls family. சரிங்களா? and it was the proud moment for the seagulls family. சரிங்களா? இந்த ஃப்ளைட்டுங்கிற வேர்டு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, ஃப்ளூ அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்த ரோமன் லெட்டர் பார்க்கலாம். இது வந்து புத்தகத்தில் வந்து இ ஆப்ஷனில் கொடுத்துருக்குற ஈங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்குற ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன். நீங்களே உங்களோட சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்சஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க வேர்டை வச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னு பார்க்கலாம். கோவர்ட்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். எ கோவர்ட் இஸ் அஃப்ரைடு. டு ஃபைட் ஃபார் ஹிஸ் ரைட்ஸ். ஒரு கோழை என்ன பண்ணுவான்? அவனுடைய உரிமைக்காக போராட அல்லது சண்டையிட பயப்படுவான். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கோவர்ட் இஸ் அஃப்ரைட் டு ஃபைட் ஃபார் ஹிஸ் ரைட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிராஜுவல்னு என்னது? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி. சரிங்களா? கிராஜுவல். தேர் இஸ் அ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹிஸ் ஹெல்த். அவங்களோட உடல் நலத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரைஸுங்கிற வேர்டை வச்சு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு அவர் கேப்ஷன்
our captain when he shot a goal. எல்லாருமே நம்ம கேப்டனை வந்து வாழ்த்துறாங்க அவரோட கோலை அச்சீவ் பண்ணோன்னே. சரிங்களா? எவ்ரி ஒன் ப்ரைஸ்டு அவர் கேப்டன் when he shot a goal. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா courageous. The courageous young man saved the life of the drowning boy. சரிங்களா? ஒரு கரேஜியஸ் யங் மேன் வந்து ஒரு பாயோட லைஃப்பை சேவ் பண்ணார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் ஸ்டார்வேஷன். தீஸ் புவர் பீப்புள் லிவ் இன் ஹங்கர் அண்ட் ஸ்டார்வேஷன். அவங்க பசியோடு இருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஸ்டார்வேஷனுங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது. சரிங்களா? உணவின்றி இருக்கிறது. அது ஹங்கர்னா பசியோடு இருக்கிறது. அடுத்த ரோமன், இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது வந்து எஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லிசனிங் டெக்ஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்தில் 213 பேஜ் நம்பரில் லிசனிங் டெக்ஸ்ட் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது அடுத்த ரோமன், சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் டு தி அதர் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி இதில் வந்து ஒரு சென்டென்சஸை வந்து வேறு வாய்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இது எப்படி மாற்றிருக்கோம்னு பாருங்கள். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, அதை இன்டைரக்டாக மாற்றுறோம். சரிங்களா? மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். அது ஆக்டிவில் இருக்குது, இது பாசிவாக மாற்றுறோம். யூ ஆர் மேக்கிங் அ கேக். இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. த கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். இது பாசிவ் வாய்ஸாக மாறுது. சரிங்களா? த கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸில் மாற்றிருக்கோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட்மதர் அப்படி கொடுத்துருக்காங்க. மை கிராண்ட்மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரேட். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். நளினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர். எ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் ஃபார் ஹர் டாட்டர் பை மாலினி. மாலினி ஹேட் பாட் அ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. மாலினி வந்து கலர்ஃபுல் ஹேட்டை வந்து அவங்க டாட்டருக்காக வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கு. அதில் வந்து நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, எ கலர்ஃபுல் ஹேட் பீன் பாட் ஃபார் ஹர் டாட்டர் பை மாலினி. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸாக மாற்றிட்டோம். அடுத்தது, தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன். அவங்க என்கிட்ட ஃபைன் கட்ட சொன்னாங்க. ஐ ஹாவ் பின் ஆஸ்க்டு டு பே த ஃபைன். நான் ஃபைன் கட்டுற மாதிரி எனக்கு ஃபைன் கட்ட சொல்லப்பட்டது அப்படி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, த மிலிட்டன்ட்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ். த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ட்ஸ் டு பிரிசன். சரிங்களா? ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. ஐ am vexed with his behavior. Rosie will solve the problem. 8th one, Rosie will solve the problem. The problem will be solved by Rosie. So அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th one, our army has defeated the enemy. The enemy has been defeated by our army. So அடுத்தது, the salesman answered all the questions patiently. All the questions were patiently answered by the salesman. இப்போ நம்ம சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பாசிவ் வாய்ஸ். ஒரு பாசிவ் வாய்ஸாக மாற்றுறது எப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு மேலே சொன்னதுக்கு உண்டான அர்த்தமெல்லாம் புரியும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறத நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது என்னென்ன மாறுதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரிக்வெஸ்ட்டு அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ப்ளீஸ் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்குறது. அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாறுறது ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாசிவ் வாய்ஸுங்கிறதே ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கும்.
அந்த ரிக்வெஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸாக மாற்றும்போது நம்ம வந்து சென்டென்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு இன் பிளேஸ் ஆஃப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு ப்ளீஸ் போட்டு சொல்லுவோம். இஃப் த ரிக்வெஸ்ட் இஸ் இன் நெகட்டிவ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா த ரிக்வெஸ்ட் இன் பாசிவ் வாய்ஸ் ஷுட் பிகின் வித் யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு. ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்னா நாட் டுன்னு சேர்த்துவோம். அதே பாசிட்டிவ் ஃபார்ம்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்படின்னு மாற்றுவோம். சரிங்களா? இதுதான் ஒரு பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸாக மாற்றணும். இந்த சென்டென்ஸை வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். ஸோ இங்கே ப்ளீஸுங்கிற வேர்டில் பிகின் ஆகுது. ஸோ ப்ளீஸ்னு ஸ்டார்ட் ஆச்சுனாலே அதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது யூ ஆர் ரிக்வெஸ்டட்னு மாற்றுறோம். சரிங்களா? அதான் ஆன்சர் வந்து யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். அடுத்தது ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர். இது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறோம்னா ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ. ஸோ அப்படி மாற்றுறோம். அடுத்தது தேர்ட் ஒன், நோ ஒன் இஸ் பாரோவிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி அப்படி கொடுத்துருக்கோம். நோ ஒன் இஸ் பாரோவிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி எப்படி பாசிவைஸாக மாற்றுறோம் அப்படின்னா த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோடு ஃப்ரம் தி லைப்ரரி பை எனி ஒன். ஸோ நோ ஒன்ங்கிற நெகட்டிவ் வேர்டில் வர்றதை நம்ம பாசிவைஸாக மாற்றும் போது ஆர் நாட் பீயிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி பை எனி ஒன். அடுத்தது ஃபோர்த் ஒன், வில் யூ ஹெல்ப் மீ. இது ஒரு கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து ஷால் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. சரிங்களா? அப்படி நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம். அடுத்தது கோ ஃபார் அ ஜாக் இயர்லி இன் தி மார்னிங். ஸோ ஒரு ஜாக் வந்து இயர்லி இந்த மார்னிங்கில் போ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு டேரக்டாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸாக இருக்குது. இது எப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றுறோம்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு சஜஷன். இது ஒரு சஜஷன், அதனால் அப்படி மாற்றுறோம். யூ ஆர் அட்வைஸ்டு டு கோ ஃபார் அ ஜாக் இயர்லி இன் தி மார்னிங். சிக்ஸ்த்து ஒன் பார்க்கலாம். why have you left your brother at home. ஸோ why have you left your brother at homeங்கிறத ஒரு கொஸ்டினை நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது why has your brother been left at home by you. நெக்ஸ்ட் ஒன் செவன்த்து, nobody should violate the rules. ஸோ ஆன்சர் the rules shouldn't be violated by anybody. ஸோ நோபடின்னு வந்துச்சுன்னா அதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது எனிபடின்னு மாற்றணும். சரிங்களா? அடுத்தது someone has to initiate it immediately. someone has to initiate it immediately. இது எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா it has to be initiated immediately by someone. next ninth one, have you invited Raman to the party. இது எப்படி நம்ம passive voiceல மாற்றலாம் அப்படின்னா has Raman been invited to the party by you. சரிங்களா? அடுத்தது ப்ளீஸ் do not walk on the grass. இது வந்து ப்ளீஸ்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. you are requested, இது ஒரு do notனு ஒரு நெகட்டிவ் ஃபார்மில் வருது. அப்போ யூ ஆர் ரிக்வெஸ்டட் நாட் டு வாக் ஆன் தி கிராஸ். கிராஸ் த பஸ் பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இது ஒரு அட்வைஸ். ஸோ எப்படி போடுறோம்? யூ ஆர் அட்வைஸ்டு டு கிராஸ் த பிஸி ரோட்ஸ் கேர்ஃபுல்லி. 12th ஒன் என்னென்னு பார்க்கலாம். when will you book the tickets to Bangalore. ஸோ பெங்களூருக்கு எப்போ டிக்கெட் புக் பண்ணுவீங்க. இதை வந்து பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றுறோம் அப்படின்னா when will the tickets be booked to Bangalore or when will the tickets be booked to Bangalore by you. சரிங்களா? by you சேர்த்தலாம் அல்லது by you இல்லாமலும் போடலாம். சரிங்களா? அடுத்து 7th ரோமன். இது வந்து புத்தகத்தில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது 16th பேஜில் இருக்குது. ஸோ இந்த 7th ரோமன் என்னென்னா இதில் வந்து புக்கில் வந்து ஹச்ங்கிற ரோமனில் இருக்குது, ஹச் ரோமன் லெட்டரில் இருக்குது. இது 7th ரோமன். இன் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் த வேர்ப்ஸ் ஹாவ் 2 ஆப்ஜெக்ட்ஸ், நேம்லி டைரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். Change each of the following sentences into 2 passive using direct as the subject in one and indirect in the other. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இந்த சென்டென்சஸை 2 பாசிவ் சென்டென்சஸாக மாற்றணும். ஒன்று வந்து டைரக்டாகவும் இன்னொன்று வந்து இன்டைரக்டாகவும் இருக்கிற மாதிரி மாற்றி சொல்லணும். சரிங்களா? ஜான் கேவ் அ பார் சாக்லேட் டு ஜில். இதுதான் கொடுத்துருக்குற சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பாசிவ் வாய்ஸில் ஜில் வாஸ் கிவன் பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். ஸோ ஜில்லுக்கு ஒரு பார் ஆஃப் சாக்லேட் ஜானால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு மாற்றிருக்கோம். அடுத்தது எ பார் ஆஃப் சாக்லேட், ஒரு சாக்லேட் பாரு
கொடுக்கப்பட்டது ஜில்லுக்கு பை ஜான். சரிங்களா? ஸோ இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையும் மாற்றி ஒரு பாசிவ் வாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஜில் வாஸ் கிவன் அப்படி கொடுத்துருக்கோம். அதே ரெண்டாவது இருக்கிறதுல எ சாக்லேட் வாஸ் கிவன் அப்படி மாற்றிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜில்லுக்கு கொடுக்கப்பட்டது, சாக்லேட் பார் கொடுக்கப்பட்டது. ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறத இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறத டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாற்றி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் 2 சென்டென்ஸில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரகதி லென்ட் அ பென்சில் டு கீர்த்தனா. ஸோ பிரகதி ஒரு பென்சிலை கீர்த்தனாக்கு கொடுத்துருக்கா. ஸோ இதில் எப்படி மாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கீர்த்தனா வாஸ் லென்ட் அ பென்சில் பை பிரகதி. ஸோ கீர்த்தனா வந்து பிரகதிக்கிட்டே இருந்து ஒரு பென்சிலை வாங்கியிருக்கா. அடுத்தது பென்சில் வாஸ் லென்ட் டு கீர்த்தனா பை பிரகதி. பென்சில் கீர்த்தனாவுக்கு கொடுக்கப்பட்டது யாரால்னா பிரகதியால். சரிங்களா? அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்டையும் டைரக்ட் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம 2 பாசிவ் வாய்ஸாக நம்ம கொண்டாடுறது. அடுத்தது சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட். ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் டோல்டு த ட்ரூத் பை சுதா. அதே ட்ரூத் வாஸ் டோல்டு டு ஹர் ஃப்ரெண்ட் பை சுதா. அடுத்து 4th கொஸ்டின். தே ஆஃபர்ட் த ஜாப் டு வெங்கட். வெங்கட் வாஸ் ஆஃபர்ட் த ஜாப் பை தெம். அடுத்தது அதே த ஜாப் வாஸ் ஆஃபர்டு டு வெங்கட் பை தெம். 5th கொஸ்டின் பார்க்கலாம். த பாஸ் ஷோடு த நியூ கம்ப்யூட்டர் டு காவ்யா. பாஸ் வந்து புது கம்ப்யூட்டரை காவ்யா கிட்ட காண்பிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவ்யாவுக்கு காண்பிக்கப்பட்டது புது கம்ப்யூட்டர் அவருடைய முதலாளியால் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே புது கம்ப்யூட்டரு காண்பிக்கப்பட்டது யாருக்கு? காவ்யாவுக்கு அவங்களோட முதலாளியால். த நியூ கம்ப்யூட்டர் வாஸ் ஷோன் டு காவ்யா பை தி பாஸ். அடுத்தது கிராமர் பார்ட்டில் யூனிட் 1 கிராமரை நம்ம பார்க்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 12 இருக்கிறது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 12 மாடல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சேஞ்ச், அதாவது மாடல்ஸ் வந்து அந்த பர்சனையோ அல்லது இருக்க நம்பர் ஆஃப் சப்ஜெக்டையோ சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. அதை ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை. சரிங்களா? அதுதான் மாடல்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மாடல்ஸுங்கிறது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 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 விஷயத்தை வந்து ஒரு உறுதியாக சொல்கிறக்கோ அல்லது பாசிபிலிட்டியை பற்றி சொல்கிறக்கோ அதோட நடக்கக்கூடிய ஒரு தன்மையை பற்றி கணித்து சொல்கிறக்கோ ப்ராபபிலிட்டியை சொல்கிறக்கோ இது வந்து நம்பிக்கையை சொல்கிறக்கோ யூஸ் பண்ணுறது தான் இந்த மாடல்ஸ். அது வந்து சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு அதே மாதிரி இந்த மாடல் வேர்புங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதுனா இது ஒரு மொடாலிட்டியை இண்டிகேட் பண்ணுறக்கு ஒரு ஸ்பீக்கரோடைய உண்மையான ஒரு இன்டென்ஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாடல்ஸுங்கிறது. சரிங்களா? இப்போ அவருடைய அந்த உள்ளார்ந்த ஒரு நோக்கத்தை அல்லது உள்ளார்ந்த உணர்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எபிலிட்டி, பெர்மிஷன், ரிக்வெஸ்ட், கெப்பாசிட்டி, சஜஷன்ஸ், ஆர்டர், ஆப்ளிகேஷன், அட்வைஸ் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறது தான் மாடல்ஸ். இப்போ அந்த மாடல்ஸ் வந்து என்னென்னவெல்லாம் மாடல்ஸாக இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேன், குட்டு, மே, மைட்டு, வில், வுட்டு, ஷல், சுட்டு, மஸ்ட்டு, ஆட் டு, நீடு, டேரு, யூஸ்டு டு அண்ட் ஹேவ் டு இதெல்லாம் மாடல்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ என்னென்னு பார்க்கலாங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடல்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இது என்னென்னு பார்த்துக்குங்க. ஸோ கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் அப்ரோப்ரியேட் மாடல்ஸ். த க்ளூஸ் இன் தி ப்ராக்கெட்ஸ் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். First question, when I was a child, I climbed trees easily, but now I can't அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எபிலிட்டி இன் தி பாஸ்ட்டை நம்ம சொல்கிறாங்க. எப்போ நான் சைல்டாக இருந்தப்போ நான் மரத்தில் ஈஸியாக ஏறுவேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது. இப்போ இதில் எந்த இடத்துல நம்ம வந்து மாடல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா when I was a child, I could climb trees. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து மாடல்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஐ குட் கிளிம்ப் அப்படிங்கிறத இடத்துல தான் நம்ம மாடல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ when I was a child, I could climb the
trees easily but now I can't. ஸோ ஆன்சர் குட்டுங்கிற மாடல்ஸில் இருக்குது. இது பேஜ் நம்பர் 12 இருக்குது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐ வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். இது ஒரு நான் வந்து இதில் ஜெயிச்சிருவேன், இந்த பாட்டு போட்டியில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்கிறோம். நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம், அல்லது நம்ம வச்சுருக்கிற ஒரு கோல்னு கூட வச்சுக்கலாம். ஐ வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட் ஒரு டிட்டர்மினேஷன் சொல்கிறோம், நம்ம எடுத்துருக்கிற ஒரு தீர்மானம். அப்போது இந்த இடத்துல என்ன மாடல் வரும்? ஏற்கனவே நம்ம மாடல்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். கேன், குட்டு, மே, மைட்டு, வில்லு, வுட்டு, ஷால், ஷுட்டு, மஸ்ட்டு, ஆட் டு, நீடு, டேரு, யூஸ்டு டு அண்ட் ஹேவ் டு. ஸோ இதில் வந்து ஐ வில் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின். யூ பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். இது ஒரு அட்வைஸாக இருக்கலாம் அல்லது சஜஷனாக இருக்கலாம். நீ இந்த புத்தகத்தை வாங்கு, இது கண்டிப்பாக உனக்கு ஒர்த்தாக இருக்கும், மதிப்புடையதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்கிறோம். இது ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எங்கே மாடல் சேர்த்துவோம் அப்படின்னா யூ மே பை திஸ் புக். யூ மே, இந்த இடத்துல நம்ம மாடல் சேர்த்துவோம். சரிங்களா? ஸோ யூ மே பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். பூங்கோதை ஸ்பீக்ஸ் செவரல் லாங்குவேஜஸ். இது ஒரு திறமையை குறிக்குது. பூங்கோதைங்கிறவங்க நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க. எபிலிட்டி இன் தி ப்ரெசண்ட். ஸோ பாஸ்ட்டில் போடும்போது குட்டு சேர்த்துறோம். ஸோ எபிலிட்டி இன் தி பாஸ்ட்டில் என்ன சேர்த்துறோம்? குட்டு சேர்த்துறோம். எபிலிட்டி இன் தி ப்ரெசண்ட்டில் கேன் சேர்த்துறோம். சரிங்களா? இதே அட்வைஸில் மே சேர்த்துறோம். அதே டிட்டர்மினேஷனில் வில் சேர்த்துறோம், கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? தீர்மானமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி. அப்போது எபிலிட்டி இன் தி ப்ரெசண்ட்டில் பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ். பூங்கோதையால் நிறைய லாங்குவேஜ் பேச முடியும். அடுத்தது ஃபிஃப்த்து. ஐ ஸ்வேர் ஐ டெல் லைஸ் அகெயின். ஐ ஸ்வேர் ஐ டெல் லைஸ் அகெயின். ப்ராமிஸ், இது ஒரு இது சொல்கிற சத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை. ஐ ஸ்வேர் அப்படின்னா நான் வந்து உறுதி அளிக்கிறேன், நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ டெல் லைஸ் அகெயின். அப்போது இந்த இடத்துல என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஐ ஸ்வேர் ஐ won't டெல் லைஸ் அகெயின். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், அதாவது நான் எப்பொழுதும் போய் மீண்டும் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறது. சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த்து ஒன். மை ஃபாதர் ப்ளே பேட்மிண்டன் இன் தி ஈவினிங்ஸ் when he was at college அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எனது அப்பா அதாவது அவரோட காலேஜ் போன டயத்தில் டெய்லியும் அல்லது ஈவினிங்கில் மாலை வேலைகளில் பேட்மிண்டன் விளையாடுவார். அதாவது பாஸ்ட் ஹேபிட். என்னோடய அப்பா இந்த மாதிரி இருந்தார் கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாஸ்ட் ஹேபிட். இதுக்கு வந்து குட்டு சேர்த்துறோம். மை ஃபாதர் குட் ப்ளே பேட்மிண்டன் இன் தி ஈவினிங்ஸ் when he was at college. அடுத்து செவன்த் ஒன். யூ டூ அஸ் ஐ சே. கமெண்ட். இது ஒரு கமெண்ட். மஸ்ட் சேர்த்துறோம். ஸோ இது என்ன சொல்கிறோம்? யூ மஸ்ட் டூ அஸ் ஐ சே. இது ஒரு கட்டளை. சரிங்களா? நீ கண்டிப்பாக நான் சொன்னதை செய்யணும். யூ மஸ்ட் டூ அஸ் ஐ சே. கமெண்ட். அடுத்தது எயித் ஒன். ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். என்கிட்ட எனக்கு இன்னொரு கிளாஸ் வாட்டர் வேணும். ஸோ இது நம்ம கேட்குறோம். ஸோ ரிக்வஸ்ட்டு மீனிங்கில் நம்ம என்ன சேர்த்துறோம்? மே அப்படிங்கிற வேர்டை சேர்த்துறோம். ஸோ இது எப்படி? மே ஐ ஹாவ். சரிங்களா? மே ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த இடத்துல மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரிக்வஸ்ட்டுங்கிறனால. அடுத்து நைன்த் ஒன். சிபி ஹாஸ் நாட் ப்ராக்டிஸ்டு ஹார்ட் பட் ஹீ வின்ஸ் த ரேஸ். சிபி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலை, கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணலை, ஆனாலும் அவன் ரேஸில் வின் பண்ணிட்டான். இது ஒரு வின் பண்ணுவான். பட் ஹீ வின்ஸ் த ரேஸ். பாசிபிலிட்டி. இது என்ன சொல்கிறோம்? ஒரு நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டின்னா என்ன சொல்கிறது? ஒரு நேர்மறையான ஒரு எண்ணம். ஸோ நடக்கும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கிற ஒரு நடக்குங்கிற ஒரு நம்பகத்தன்மை அப்படி சொல்லலாம். இல்லை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு செயல், அதுதான் பாசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எப்படி நம்ம மாடல்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சிபி ஹாஸ் நாட் ப்ராக்டிஸ்டு ஹார்ட் பட் he might win the race. அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் அவன் வந்து வின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது
அப்படிங்கிறது. மழை வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இட் மைட் ரெயின், இட் மே ரெயின் அப்படிங்கிற மாதிரி, அதுதான். அடுத்து 10th ஒன், வி ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். சரிங்களா, அது நம்மளுடைய டியூட்டியை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி இதை போடலாம் அப்படின்னா, வி ஆட் டு ப்ரிசர்வ், வி ஆட் டு ப்ரிசர்வ், ஆட் ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது நம்மளுடைய கடமையை குறிக்கிறதுனால ஆட். சரிங்களா, ரிக்வெஸ்ட்டை குறித்தா எப்படி மே போடுறோமோ, ப்ரெசண்ட் எபிலிட்டியை சொல்லும்போது கேன் போடுறோம், பாஸ்ட் எபிலிட்டியை சொல்லும்போது குட் போடுறோம், அது மாதிரி நம்மளுடைய டியூட்டியை சொல்லும்போது ஆட் போடுறோம். அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது இது வந்து புக் பேஜ் நம்பர் 12ல் இருக்க ஃபஸ்ட் லெசனுடைய 10th ஸ்டாண்டர்டுடைய பி ஆப்ஷனில் இருக்க ரோமனில் இருக்கிறது தான் பார்க்குறோம். சரிங்களா, பி கொஸ்டின். ஸோ இதில் செகண்டுன்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை ரெக்டிஃபைங் த எரர்ஸ் இன் தி யூஸ் ஆஃப் மாடல்ஸ். ஸோ இதில் மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எரரை ரெக்டிஃபை பண்ணி மாடல்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸை வந்து ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, would I have your autograph இப்படின்னு கேட்க முடியாது, இது தப்பு. சரிங்களா, மே ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப் அப்படி தான் கேட்கணும். சரிங்களா, இதுதான் சரியான சென்டென்ஸ், வுட்டுங்கிறது வராது. அடுத்தது ரிக்வெஸ்ட் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், மே தான் போடுவோம். சரிங்களா, அதுதான் இங்கே நம்ம வந்து ஒருத்தட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறோம், எனக்கு உங்கள் ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட். அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது ரிக்வெஸ்ட்டா, ஆர்டரா, சஜஷனா, அட்வைஸா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதில் சென்டென்ஸில் பார்க்குறது என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் மே வருமா, குட்டு வருமா, உட் வருமா, மைட் வருமா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, எபிலிட்டியா, பாசிபிலிட்டியா அப்படின்னு. ஸோ அடுத்த கொஸ்டின், ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். நான் வந்து அடுத்த மாதம் 15 தொற்றுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன் பி 15, ஐ ஷால் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். சரிங்களா, இதுதான் சரியான ஒரு மாடல். ஷாலுங்கிறது தான் இந்த இடத்துல மாடல். அடுத்தது தேர்ட் ஒன், டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் ஷுட் ரெயின் லேட்டர். ஒரு கொடையை எடுத்துக்கோ, மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வந்தாலும் வரலாம், மழைங்கிறது எப்பயுமே வர மாதிரி இருக்கும், ஆனால் வராமலும் கூட இருக்கலாம். ஷுட் ரெயின்னு நம்ம சொல்ல முடியாது, மழை வர வேண்டும் அப்படி சொல்ல முடியாது, மழை வரலாம். டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் மே ரெயின் லேட்டர். ஸோ கொஞ்சம் நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது the magistrate ordered that he might pay the fine. ஸோ மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன ஆர்டர் பண்ணிட்டாரு, அவன் வந்து he might pay the fine, அவன் ஃபைன் கட்டணும் அப்படின்னு. the magistrate ordered that he should pay the fine. சரிங்களா, அடுத்த 5வது, make me a cup of tea, shall you. எனக்கு ஒரு கப் டீ போட முடியுமா உன்னால் அப்படின்னு நம்ம கேட்குறோம். மேக் மீ a cup of tea, will you. சரிங்களா, வில்லு தான் வரணும். ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்லுவோம், வில்லுங்கிறது எப்படி ஃப்யூச்சரில் ஒரு டிட்டர்மினேஷன், நீ எனக்கு ஒரு கப்பு டீ போட்டு கொடு, எப்படி நடக்க போகிறது தான், அது மாதிரி. அடுத்து 6th ஒன், யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். நீ வந்து எல்டர்ஸ் கிட்ட பொலைட்டாக பேசணும். யூ மஸ்ட் ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். சரிங்களா, அடுத்து 7th ஒன், யூ வில் கெட் யுவர் டீத் cleaned at least once a year. You should get your teeth cleaned at least once a year. சரிங்களா, இப்படி தான் இருக்கணும். அடுத்து, we could grow vegetables in our kitchen garden but we don't do it now. We could grow vegetables in our kitchen garden but we don't do it now. நாங்கள் எங்களோட காய்கறிகளை வந்து எங்களோட கிச்சன் கார்டனில் விளைவிச்சுக்குவோம், ஆனால் இப்போ இல்லை. இதில் வந்து நம்ம மாடல்ஸை எப்படி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க எரரோட அப்படின்னு பார்க்கலாம். we can grow, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி, ப்ரெசண்ட்லேயும் இருக்குது. சரிங்களா, ப்ரெசண்ட்லேயும் இருக்குது. அதனால் we can grow வெஜிடபிள்ஸ் இன் அவர் கிச்சன். பாஸ்ட் டென்ஸில் இல்லை, பாஸ்ட்டு எபிலிட்டி கிடையாது, இது ப்ரெசண்ட்லேயும் இருக்கும். ஸோ we can grow vegetables in our kitchen garden but we don't do it now. ஆனால் இப்போ நாங்கள் அதை பண்ணுறதில்ல, எங்களால் பண்ண முடியும், ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுறதில்ல. அடுத்தது 9வது, must I get your jacket, the weather is cold. இது எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா, shall I get your jacket,
the weather is cold. நம்ம ஒருத்தட்ட போய் கேட்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி நீ எனக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா? நீ கொடுத்தா பரவாயில்ல, கொடு அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்போம். அதுதான் could the rain be on time. அதாவது இது வந்து பாஸ்ட் எபிலிட்டி மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணும், will the rain be on time, மழை சரியான நேரத்துக்கு வருமா அப்படி தான் கேட்க முடியும் கொஸ்டினாக கேட்கும்போது. அடுத்தது read the dialogue and fill in the blanks with suitable models. ஸோ டாட் கிட்ட ஒரு ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் நம்ம என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணோம். வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட். நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னாலே ஷேல் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட் அப்படி தான் போடுவோம். ஸோ ஷேலுங்கிற மாடல் தான். உடனே சரண், எஸ் டேட், வி மே கோ டு த ரெஸ்டாரண்ட் வேர் ஐ கேன் ஹாவ் சம் ஐஸ்கிரீம். நம்ம போகலான் டாடி, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அங்கே நான் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிக்குவேன் அப்படின்னு ஐ கேன் ஹாவ் சம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறான். டேட் சொல்கிறாரு ஓகே, தென் ஐ ஷால் பி ஹோம் பை 7 PM. மாம் அண்ட் யூ மஸ்ட் பி ரெடி பை தென். ஸோ சரி, அப்போ கண்டிப்பாக நான் வந்து வீட்டுக்கு 7 மணிக்கு வீட்டில் இருப்பேன், நீயும் அம்மாவும் அந்த நேரத்துக்கு ரெடியாக இருங்க. சரண், ஷியோர் வி வுட், கண்டிப்பாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ தட் தேர் இஸ் அ மேஜிக் ஷோ நியர்பை. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னால் அதுக்கு பக்கத்தில் ஒரு மேஜிக் ஷோ நடக்குது அப்படின்னு. வில் யூ ப்ளீஸ் டேக் அஸ் தேர், நீங்கள் எங்களே கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு சரண் கேட்குறான். டேட் சொல்கிறாரு வி மே நாட் ஹாவ் டைம், நமக்கு அதுக்கு நேரம் இல்லை, டு கோ டு த மேஜிக் ஷோ. ஐ சப்போஸ் இஃப் வி ஹாவ் எனஃப் டைம் லெஃப்ட் வி வில் பிளான். எனக்கு அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லை, சப்போஸ் நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா, போதுமான நேரம் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ பிளான் பண்ணிக்கலாம். சரண், பை த வே ஷுட் வி இன்ஃபார்ம் அவர் கேட் கீப்பர் அபவுட் அவுட்டிங். நம்ம கேட் கீப்பர்கிட்ட நம்ம வெளியே போயிட்டு வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகலாம் சொல்லலாமா அப்படின்னு. டேட், எஸ் வி ஷுட், ஸோ தட் ஹீ குட் பி அவேர் வி ஆரண்ட் அட் ஹோம். அப்போ தான் அவருக்கு வந்து நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ சரண், ஷேல் ஐ கால் அப் மாம் அண்ட் டெல் தம் அபவுட் அவர் பிளான் டுடே. நான் அம்மாவை கூப்பிட்டு நம்ம பிளானை பற்றி சொல்லட்டுமா? டேட் சொல்கிறாரு யூ ஆர் டு, நீ கண்டிப்பாக சொல்லு, அதர்வைஸ் வி மைட் பி இன் ட்ரபிள் வென் ஷி ரிட்டர்ன்ஸ் ஹோம். சரண், பை த டைம் யூ கம் ஹோம் இன் தி ஈவினிங் வி ஷால் பி வெயிட்டிங் ஃபார் யூ, ஹோப் யூ ஓன்ட் பி லேட் பை. ஸோ டேட் வந்து நீ கண்டிப்பாக சொல்லு, இல்லாட்டி நமக்கு பெரிய ட்ரபிள் ஆயிரும் அம்மா வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் அப்படின்னு சரண் ஓகே சொல்கிறான். நீங்கள் டயத்துக்கு ஹோமுக்கு வந்துடுங்க. ஸோ வி ஷால் பி வெயிட்டிங், நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம், நம்புகிறோம், செப் பாய் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? ஸோ இதோட போதும், மீதி இருக்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.